டேய், நம்ம கிட்ட ஆள் பலம், பண பலம் எல்லாம் இருக்கலாம். ஆனா ஜனங்க மத்தியில பேரு கெட்டு போச்சுன்னா அதை திரும்ப மீட்டு கொண்டு வர்றது அவ்வளவு சுலபம் இல்லை. நம்மள அவங்களால எதிர்த்து நிக்க முடியாட்டியும் மனசால அத்தனை பேரும் சாப விடுவாங்க. அவங்க கோவத்தை ஓட்டு போடுறதுல காட்டுவாங்க. என்ன மாமா சாப விடுவாங்க அது இதுன்னு சொல்லி பயமுறுத்துறீங்க? ஐயோ, இதை எப்படி மாமா சரி பண்றது? அந்த பொண்ணுகிட்ட போய் சமாதானம் பேசி ஏதாவது பண்ண முடியாதா? அண்ணி, என்ன பேசுறீங்க? யார்கிட்ட போய் சமாதானம் பேச சொல்றீங்க நீங்க? நாம தான் போய் பேசணும். தப்பு பண்ணவங்க தான் தேடி போய் சமாதானம் பேசணும். என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? விட்டா அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கே கூட்டு வந்து வாழ வைக்கலாம் சொல்லிடுவீங்க போல இருக்கு. அண்ணே, பேச்சுக்கு கூட நீ அப்படியெல்லாம் சொல்லாத. அதெல்லாம் என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. நீ இன்னைக்கு வெளியில போக அசிங்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம். இனிமே மோசமான விஷயம் எல்லாம் நடக்கும். இதோ இப்போ சொன்னியே கற்பனையே பண்ணி பார்க்க முடியலன்னு. நான் சொல்ற விஷயமும் உன் கற்பனைக்கு அப்பாற்பட்டதா தான் இருக்கும். உன்னால அதெல்லாம் தாங்கவே முடியாது. ஐயோ, இப்ப இதெல்லாம் உடனடியா சரி பண்ணணும்னா நீயே போய் உன் பையன் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டு அந்த பொண்ண மருமகளா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுதான் இருக்கிற ஒரே வழி.